வெல்கம் டு சுகன் ஸ்பாட் சேனல். நமக்கு வந்த இன்விடேஷன்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிட்டோம். ஆடி மாதம் என்னடா ஃபங்க்ஷன் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்களா? ஆமாங்க, மதுரையில் இருக்க எஸ்எம்ஜே நம்ம செந்தில் முருகன் ஜுவல்லரிஸ் 60 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிவிட்டு மதுரையிலேயே 3 பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ 4வதாகவும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அவங்களோட சக்ஸஸில் ஒரு பகுதியாக இருக்க அவங்களோட கஸ்டமருக்கு தாங்க இந்த அன்பு திருவிழா. இதை ஏன் திருவிழான்னு சொல்கிறோம் அப்படின்னா, திருவிழாக்கெல்லாம் எப்படி நம்ம இன்விடேஷன் அடித்து எல்லாரையும் இன்வைட் பண்ணுவோம் நேரில் போய், அதே மாதிரி தாங்க செந்தில் முருகன் ஜுவல்லரிஸில் இருந்து ஒரு பிளேட்டு கூடயே ஸ்வீட்டும் வச்சு நமக்கு இன்விடேஷன் 1 மந்த்துக்கு முன்னாடியே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எங்கே 1 மந்த்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் மறந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு நாளும் கரெக்டாக இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. நமக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்த அவங்களுக்கு அவங்க கூப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கு போகிறது தானங்க மரியாதை. அதனால தான் நாங்களும் கிளம்பி போயிட்டோம். இந்த ஃபங்க்ஷன் எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இங்கே டிஜேல ஆரம்பித்து கேட்ரிங் வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு புதுசாக ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நகைக்கடையிலேருந்து தன்னோட கஸ்டமருக்கு எவ்வளோ பேருக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி இந்த ஃபங்க்ஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபங்க்ஷன் ஈவினிங் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இருந்து கடையோட உரிமையாளர்கள்லாம் நம்மளோட கஸ்டமர்களை அன்பாக வரவேற்று வெல்கம் ட்ரிங்க்ஸு கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து கேட்ரிங்னால பஃபே சிஸ்டமாக வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்க்ஸில் ஆரம்பித்து சேட் ஐட்டத்துலேருந்து டீ, காஃபி, சமோசா வரைக்கும் முடிச்சிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கூல்ட்ரிங்க்ஸ்லேயே 3-4 வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க. முக்கியமாக எல்லாருக்குமே அன்லிமிட்டடாக கொடுத்தாங்க. யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமோ க்ளீனிங்கும் அவ்வளோ முக்கியம். க்ளீனிங் பர்பஸ்க்காண்டி ஆளெல்லாம் போட்டு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். சேட் ஐட்டத்துலேயே 4-5 ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நான் மண் குவளையை பார்த்த உடனே மண் குவளையில் இருக்க சோடா சர்பத்தை ட்ரை பண்ணியிருந்தேன். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா தயிர் பூரி வாங்கி சாப்பிட்ருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மசாலா பூரி வாங்கி சாப்பிட்டேன். அது கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. மித்தபடி எல்லாமே ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக வாங்கி சாப்பிட்டுட்டு நடைய கட்டியாச்சு. வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் நகை வாங்குறதெல்லாம் சும்மா இல்லைங்க. வீட்டுக்கு செலவுக்கு கொடுக்குற காசில் மிச்சம் பிடிச்சி ஒரு நகை சீட்டை போட்டு அந்த நகையை வாங்குறதுக்குள்ளே ஒரு நாக்கு தள்ளிரும் பாருங்கள். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? லைஃப்பில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக சேவிங்ஸு ரொம்ப முக்கியங்க. நம்மளோட சேவிங்ஸும் வேல்யூபிளாக இருந்தால் ரொம்பவும் சந்தோஷம். முக்கியமாக ஜுவல்ஸில் நம்ம சேவிங்ஸ் பண்ணும்போது ஃபேமிலிக்கு ரொம்பவே சப்போர்ட்டபுளாக இருக்கும். வெல்கம் ட்ரிங்கில் ஆரம்பித்து சேட் ஐட்டத்தை கொஞ்சமாக நொறுக்கிட்டு டீ, காஃபியில் முடிச்சுட்டு ஆடிட்டோரியத்துக்குள்ளே வந்தாச்சு. எவ்வளோ பெரிய ஆடிட்டோரியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ் நகைக்கடையிலேருந்து கஸ்டமருக்காக நடத்து இந்த அன்பு திருவிழா. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமாக வரேன். இந்த நிகழ்ச்சியை ஃபுல் அண்ட் ஃபுல் தொகுத்து வழங்குறதுக்காக சன் டிவியில் இருக்க கிறிஸ்டோபர் ஞானராஜ் சாரும், அதே சன் டிவியில் ஆங்கராக இருக்க டியா மேனன் மேடம் தான் வந்திருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமாக சன் டிவியில் நடத்துகிற சன் சிங்கர்ஸோட டைட்டில் வின்னர் ஃபெஃபினோட மெல்லிசை பாடல்கள்லேருந்து தொடங்கியிருக்காங்க. இந்த பாடல் தொகுப்பு முடிஞ்ச உடனே வந்திருக்க கஸ்டமர்களை கொஞ்சம் வித்தியாசமான என்டர்டெயின்மெண்ட்டை வச்சு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. இந்த ஜுவல்லரி ஷாப்போட நேமில் SMJன்னு இருக்குது. SMJ இந்த லெட்டர்ஸில் யாராவது ஜுவல்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வர ஒரு 5 to 7 மெம்பர்ஸுக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு இது செந்தில் முருகனோட அன்பு திருவிழானால அன்புன்ற பேர் இருக்கவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு 3 மெம்பர்ஸுக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேக் அகாடமி செலிபிரிட்டி டான்ஸர்லாம் சென்னையிலேருந்து வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டாங்க. ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கடையோட உரிமையாளர்களோட ஒய்ஃபெல்லாம் கூப்பிட்டு வந்து குத்து விளக்கு ஏற்ற வச்சாங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லாக பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு டான்ஸும் நடக்கிறப்பையும் அந்த லைட் செட்டப்பும் சரி, டீமும் பயங்கரமாக இருந்துச்சு. டிஜேவை சொல்லியே ஆகணும், அரங்கமே அதிர்ற அளவுக்கு டிஜே பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்ததான் விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் இருக்க வானதின்ற பொண்ணு தான் வந்து அழகாக பாட்டு பாடினாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்களும் பெஃபினும் சேர்ந்து நிறைய காம்போவாக நிறைய சாங்ஸ் கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
அது மட்டும் இல்லை, வாடிக்கையாளர்களோட குழந்தைகள்லாம் ஸ்டேஜுக்கு வர சொல்லி அவங்க பாட இவங்க ஆடுறதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. குழந்தைகள்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லலாம். சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஹாப்பியாக டான்ஸ் பண்ணதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸுமே நல்ல வைபோடு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேஷன் ஷோ தான் நடந்துச்சு. ஆண்களுக்கெல்லாம் எவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சோ அதை விட பெண்களுக்கு அவங்க போட்டிருந்து வந்த நகை மேலே ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும். செந்தில் முருகன் ஜுவல்லரிஸோட நகையெல்லாம் போட்டுட்டு வந்து ஃபேஷன் ஷோ ரொம்ப சூப்பராக பண்ணினாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் வாய்ஸ் மிமிக்ரி பேசக்கூடிய விஜய் டிவி ஃபேமஸான அசார் சாரும் ஃப்ளாக்ஷிப் சேனலோட சுட்டி அரவிந்தும் 2 பேரும் சேர்ந்து கலக்குன்னு கலக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். காமெடியை பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நிறையா பேர் வாய்ஸோட மிமிக்ரிஸ் பண்ணாங்க. இவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நான் தனி வீடியோவாகவே போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு சில கிளிப்ஸை மட்டும் நான் காமிக்கிறேன், பாருங்கள். கண்டினியூஸாக காமிச்சா நமக்கு காப்பிரைட் பிரச்சனை வந்துடும்ல. தமிழ் படங்கள்ல நீங்க மது வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியா அப்படி சொன்னதுமே குடிஞ்சு சொல்லுங்க. அப்படி வந்து நிப்பாடி அந்த மாதிரி கமாலி. ஒரு பக்கம் இவங்க அசத்தலான மிமிக்ரியோடவே மிக்சடாகவும் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை கலந்தடிச்சாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மேக்ஸிமம் அந்த லைட்டு செட்டிங் தான்ப்பா சொல்லவே வேணாம். கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒவ்வொரு சாங் போடும்போதும் ஒவ்வொரு தீமோட பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. தேட்டருக்கு போனால் கூட இந்த சவுண்டு எஃபெக்டும் இந்த ஸ்க்ரீனையும் பார்த்துருக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ கலர் லைட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் ஒரு சாங்குக்கே. டான்ஸு பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் நம்ம சூப்பர் சிங்கர்ஸோட சாங்ஸு தான். அகெயின் அஃப்ரோஸ் கல்ச்சரோட ஃபேஷன் ஷோ தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபேஷன் ஷோ நடக்கும்போதே கடையோட உரிமையாளர்கள்லாம் ஒரு மூன் வாக் வந்தாங்க. அது வேறு லெவல்னு கூட சொல்லலாம். இந்த ஃபேஷன் ஷோவை அஃப்ரோஸ் கல்ச்சர்ன்ற டீம் தான் பண்ணுறாங்க. அந்த முழுக்க அவங்களோட டிசைனர் தான் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்க போட்டிருக்க ஜுவல்லரிஸ் எல்லாம் மதுரை செந்தில் முருகன் ஜுவல்லரிஸோட ஷாப்பிலேருந்து அவங்க கொடுத்துருக்க ஜுவல்லரிஸ் தான். கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிக்குன்னு ஒரு சீஃப் கெஸ்ட் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த நிகழ்ச்சிக்கு கலை மாமணி பேராசிரியர் ஞான சம்பந்தன் ஐயா தான் வந்திருந்தாங்க. ரொம்ப நேரமா உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டோம். போர் அடிக்கல அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். மதுரையே இங்க இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படியான ஒரு செந்தில் முருகன் ஜுவல்லரிஸ் SMJ செந்தில் முருகன் ஜுவல்லரி மதுரையில் இருக்குன்னு நினைச்சேன். இன்னைக்கு மதுரையே SMJ செந்தில் முருகன் ஜுவல்லரி அன்பு திருவிழாவில் வந்து காலத்துக்குன்னு சொன்னா உண்மையிலேயே ஏற்பாடு செய்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்தில் ஹால் ஃபுல்லாகிடுச்சு. நின்றுக்கிட்டு கூட ஃபங்க்ஷன் பார்த்தாங்க, அந்த அளவுக்கு கூட்டம். ஐயா பேசி முடித்த உடனே செந்தில் முருகன் சார்பாக வந்திருக்க கஸ்டமர்லேருந்து ஒரு கஸ்டமருக்கு டைமண்ட் ஜுவல்லரி கிஃப்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்விடேஷன் வைக்கும் போதே எல்லாருக்குமே அந்த கூப்பன் கொடுத்துருந்தாங்க. ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த பாக்ஸில் அந்த கூப்பனை நம்ம போட்டுறணும். குலுக்கி எடுக்கிற ஒரு நபருக்கு அந்த டைமண்ட் ஜுவல்லரிஸ் கிடைக்கும். டைமண்ட் ஜுவல்லரியோட வேல்யூ வந்து 1,10,000 rupees. ரொம்பவே சிம்பிள் அண்ட் நீட்டாகவும் இருந்துச்சு. இதை செலக்ட் பண்ணவங்க கடையோட ஓனரோட ஒய்ஃபு தாங்க, நம்ம பிரியாக்கா. ஒரு நபரை இப்போ செலக்ட் பண்ணிட்டாங்க.
டைமண்ட் ஜுவல்லரியோட குலுக்கல் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அசார் சாரும் சுட்டி அரவிந்த் சாரும் சேர்ந்து பல குரலில் வந்து மிமிக்ரி பண்ணி கலக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். லெஜண்ட் கமலஹாசன் சார் வாய்ஸில் ஆரம்பித்து கேப்டன் விஜயகாந்த் வாய்ஸ் வரைக்கும் முடித்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. யார் சொன்னா நான் இன்னமும் உங்க கூட தான் இருக்கேன் மக்களே. உங்க கண்ணத்துல யாராவது சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த உதவியில நான் இருக்கேன் மக்களே. உங்க நீங்கள் மட்டும்தான் மிமிக்ரி பண்ணி அசத்துவீங்களா? ஏஆர் ரகுமானோட மிக்சடு காம்போல ஆரம்பித்து நூ காவாலயா சாங் வரைக்கும் நடன குழுவினரும் பயங்கரமாக அசத்தி ஆடிட்டாங்கன்னே சொல்லலாம். டான்ஸ் ஆடும்போதெல்லாம் சவுண்டு சிஸ்டமும் டிஜேவும் பயங்கரமாக அதிர்னது மட்டும் இல்லாமல் அந்த லைட்டிங் செட்டப்ஸு ஸ்க்ரீனோட வியூ பயங்கரமாக வேறு லெவலில் இருந்துச்சு. ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு தேங்க் கார்டு வரைக்கும் பார்த்துட்டு சாப்பிட கிளம்பியாச்சு. தேங்க் கார்டு முடிஞ்சு கடைசியாக போனனால சாப்பாடு ஓரளவு தான் இருந்துச்சு. டைமண்ட் குலுக்கல் முடிஞ்ச உடனே பாதி மக்கள் கிளம்பிட்டாங்க. வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஷோவே பயங்கரமாக இருந்துச்சு. வெஜ்ஜு மெனு தான், ஆனால் சாப்பாடும் ரொம்பவே வேறு லெவல் டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். கோவை கேட்ரிங்ஸ் தான் பஃபே சிஸ்டத்தில் வச்சுருந்தாங்க. சோயா பிரியாணி, மிக்சடு வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ், பரோட்டா, குருமா, தட்டு இட்லி, பட்டர் தோசை, நெய் தோசை, பொடி தோசை, அதுக்கு எல்லாத்துக்குமே சட்னி, சாம்பார் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. வெஜிடேரியனும் நீட்டாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் வந்த ஆங்கர் கூடையும் நம்ம அசார் அண்ணன் கூடையும் சுட்டி அரவிந்த் அண்ணன் கூடையும் செல்ஃபியை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியில் யார் டிஜே பண்ணால், கேமராமேன் யார், இந்த பில்டிங் எங்கே இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மதுரையில் இருக்க செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ் வாடிக்கையாளர்களுக்காக நடத்திய இந்த அன்பு திருவிழா ஆனந்த பெருவிழாவாகவே இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். நம்ம செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸில் ஆடி ஆஃபரும் போயிட்டுருக்கு. சேதாரத்தில் 30% டிஸ்கவுண்ட் இருக்குது. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மதுரையில் இருக்க சினி பிரியா தேட்டருக்கு ஆப்போசிட்டில் பிரம்மாண்டமாக ஒரு ஜுவல்லரி ஷாப் ஏஷியம்சியோட நெக்ஸ்ட் பிரான்ச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மறக்காமல் எல்லோரும் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்படிக்கு உங்கள் சுகன் ஸ்பாட்.